நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் இன்று அதாவது பிப்ரவரி 13ஆம் தேதி சேலத்தில் பிரச்சாரம் செய்தார். இவரது பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்ட சுரஜ் என்பவர் மயங்கி விழுந்து மறைந்தார். இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அவர் அந்த பிரச்சார கூட்டத்தில் பேசியது தொடர்பாக அரசியல் கட்சி தலைவர்கள் பதிலளித்து வருகிறார்கள். இதில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பத்திரிகையாளர்களை சந்திக்கையில் கடுமையாக விமர்சித்துள்ளார். அதாவது பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசுகையில், விஜய்க்கு அனுபவம் இல்லை, அவர் முதலில் வீட்டிலிருந்து வெளியே வர வேண்டும், த்ரிஷாவிடமிருந்து வெளியே வர வேண்டும், தனது குடும்பத்துடன் நல்ல உறவு வைக்க வேண்டும், நல்ல தலைவர்கள் வழிநடத்திய இயக்கத்தை நல்லபடி கூற வேண்டும், முதலில் அவர் இதிலிருந்து வெளியே வர வேண்டும், கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானமேறி வைகுண்டம் போக முடியுமா என்பதுதான் விஜய்க்கு நாங்கள் சொல்லும் பதில். அவர் முதலில் வீட்டிலிருந்து வெளியே வர வேண்டும், ஒரு நல்ல குடும்பஸ்தனாக கட்சியை வழிநடத்த வேண்டும். நான் முதலில் விஜய் பற்றி பேசவே விரும்பவில்லை, எனக்கு அவரெல்லாம் ஒரு ஆளே இல்லை. கூட்டம் வந்தால் போதுமா, அந்த கூட்டம் ஓட்டாக மாறுமா? விஜயகாந்திற்கு கூடாத கூட்டமா? ஓட்டும் வேண்டுமல்லவா? விஜயால் வரும் தேர்தலில் ஒரு சீட்டு கூட வெல்ல மாட்டார் என்று தெரிவித்துள்ளார். பாஜக மாநில தலைவரின் இந்த கருத்து பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு விஜய் ரசிகர்கள் பலரும் காட்டமாக பதிலடி கொடுத்து வருகிறார்கள்.